ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் லிஸ்ட்டை எப்படி CSS மூலமாக ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் UL டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். UL டேக்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ LI டேக் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். LI டேக்னா லிஸ்ட் ஐட்டம் சொல்லுவாங்க, ஓகேவா. இதில் வந்து தமிழ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறேன்னா இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா. திரும்பி LI டேக்கு, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு LI டேக், ஓகேவா. ஓகே, சாரி, லேபிள் LI. இப்போ செகண்ட் இதில் டெவலப்பர் கொடுத்துக்கிறேன். தேர்ட் இதில் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஸ்டூடியோன்னு கொடுக்குறேன், ஓகேவா. ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். கிளாஸ் அட்ரிபியூட்டில் நான் ஏன்னு கொடுக்குறேன். இந்த ஏவை நான் மேலே கால் பண்ணுறேன், ஓகேவா. டாட் ஏன்னு வச்சுக்கிட்டு ஏக்குள்ளார லிஸ்ட்டு ஐஃபன் ஸ்டைல் ஐஃபன் டைப், ஓகேவா. இதை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா சர்க்கிள் கொடுத்துக்கோங்க, ஓகேவா. இப்போ இது டிஃபால்ட்டாக சர்க்கிளில் தான் இருக்குது, ஓகேவா. பாருங்கள், என்னோட லைவ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா. அவுட்புட் போய் பார்க்கலாம், ஓகேவா. சர்க்கிளாக இருக்கா? ஓகே, இதை நான் கமாண்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா. பாருங்கள், இது டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கலர் வந்திருக்கு, ஓகேவா. இட் மீன்ஸ் நான் கலர் வந்திருக்கு, பட் சர்க்கிள் கொடுக்கும்போது நமக்கு கலர் வரல, அதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே, இன்னொரு ஸ்டைல் வேணால் அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே நம்ம திரும்பி அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். இது பி மட்டும் கொடுத்துடலாம், ஓகேவா. பின்னு கொடுத்துட்டு இந்த மேலே பி வந்து அப்படியே மேலே அப்படியே காப்பி பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல பி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன கொடுக்குறோன்னா அடுத்தது ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. ஸ்கொயர், இது பாருங்கள், இது ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஜூம் வேணால் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா. இது ஸ்கொயர் மாதிரி இருக்கா உங்களுக்கு, புரியுதா. இது சர்க்கிள், இது ஸ்கொயர். பட் ஸ்கொயர் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், பட் கலரோடு இருக்கும், ஓகேவா. பட் இது கலர் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த சர்க்கிள் கொடுக்குறோம், ஓகேவா. சர்க்கிள் நம்ம கொடுத்தோன்னா கலர் இருக்காது, டிஃபால்ட்டாக கலரோடு இருக்கும், சர்க்கிளாக இருக்கும் அதே மாதிரி. ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கொயர்னு கொடுத்தா ஸ்கொயராகவும் இருக்கும் ப்ளஸ் கலராகவும் இருக்கும், ஓகேவா. பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஓகேவா. அடுத்து என்ன பார்க்க போனால் ஆர்டர் லிஸ்ட் எப்படி ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, அடுத்தது OL டேக்னு சொல்லுவோம். இது ஆர்டர்டு லிஸ்ட், ஓகேவா. இது அடுத்தது சீன் கொடுத்துட்டு மேலே போய் கால் பண்ணுவோம். இந்த சிஏ டாட் சீன் கொடுத்துட்டு லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் ஐஃபன் டைப், ஓகேவா. இதில் அப்பர் ரோமன், ஓகேவா. இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ டைப் இருக்குது, ஓகேவா. அப்பரில் அப்பர் ஆல்ஃபா லத்தீன் ரோமன் இது எல்லாமே ஒர்க் ஆகும், ஓகேவா. நீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அப்பர் ரோமன் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஓகேவா. பாருங்கள், பார்த்தீங்களா, இது அப்பர் ரோமன் கரெக்டாக 1 2 3, ஓகேவா, வந்திருக்கா. ஓகே, இது ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம பண்ணிருக்கோம், ஓகேவா. அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்னென்னா இது டின்னு மாற்றிப்போம், ஓகேவா. டின்னு மாற்றிட்டு மேலே அதே தான் இது டாட் டின்னு கொடுத்துட்டு லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் ஐஃபன் பொஷியர் ஸ்டைல் ஐஃபன் டைப். இதில் என்ன பண்ணோன்னா லோவர், அதே மாதிரி லோவர் எப்படி அப்பர் இருக்கோ ஒன்று 4 இருக்கும், ஓகேவா. அப்பர்லேயும் 4 இருக்கும், அப்பர்லேயும் ஆல்ஃபா கிரேக்கு லட்டின் ரோமன் இருக்கும், ஓகேவா. அதே மாதிரி லோவருக்கும் 4 இருக்கும், ஓகேவா. இப்போ லோவரில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ஃபாவை பார்க்கும், ஓகேவா. நீங்கள் அப்போ அங்கே லோவர் ஆல்ஃபா இருந்துச்சுன்னா அதே மாதிரி அப்பர் ஆல்ஃபா இருக்கும், ஓகேவா. ஓகே, பாருங்கள், இது லோவர். ஓகே, எல்லாம் ஓகே வந்து லோவராக இருந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு ஸ்டைலே வேணாம், எனக்கு அந்த டாட்டே வரக்கூடாது, எனக்கு லிஸ்ட்டாக வேணும் பட் ஸ்டைல் மட்டும் வரக்கூடாது, ஓகேவா. இது UL டேக்காகவே மாற்றிக்கலாம். UL டேக் மாற்றிட்டு இது DE, இந்த இஏ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா டாட் இஏ இதுக்குள்ளே போயிட்டு லிஸ்ட்டு ஐஃபன் ஸ்டைல் டைப்பு இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்கன்னா நன்னுன்னு கொடுங்க, ஓகேவா. நன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட்டே வராது. பாருங்கள், பார்த்தீங்களா, எதுவுமே வரல, பார்த்தீங்களா, டாட் எதுவுமே வரல உங்களுக்கு, அதுதான் நன்னுன்றது மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா அடுத்தது இமேஜ் ஆட் பண்ணுறது பார்க்கலாமா. நான் நன் கொடுத்துட்டேன், ஓகேவா. இது வராது. இதில் எனக்கு இது வேணாம்ப்பா, எனக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜாக எனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், இந்த ABCD அந்த மாதிரி ஒரு இமேஜ் எனக்கு வேணும், ஓகேவா. அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு இமேஜ் வச்சுக்கோங்க, ஓகேவா. உதாரணத்துக்கு இந்த box.png வச்சுருக்கேன், ரொம்ப சின்ன இமேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கா, இந்த பிளாக் கலரு. ஓகே, இந்த இமேஜை நான் அந்த இடத்துல ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா தான், ஓகேவா. இதில் போயிட்டு லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் ஐஃபன் டைப், ஓகேவா. நன்னு கொடுக்காம URL கொடுங்க, ஓகேவா. URLக்குள்ளார உங்களோட இமேஜ் நேம், என்னோட இமேஜ் நேம் வந்து பாக்ஸ், ஓகேவா. box.png இப்போ கொடுத்தனா நீங்கள் இமேஜ் வந்து எனக்கு வரும், ஓகேவா. box.png இமேஜ் வரல, சம்திங் ஏதோ இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூனா நான் என்ன கொடுத்தேன்னா ஸ்டைல் தான் கொடுத்தேன், ஓகேவா. லிஸ்ட் ஸ்டைல் டைப்புன்னு கொடுத்தேன். இந்த இடத்துல இமேஜ் நான் கொடுக்கல, ஓகேவா. இமேஜ் கொடுத்தா தான் இமேஜை கால் பண்ண முடியும். AG
ஓகே லிஸ்ட்டு இப்போ பாருங்கள் இப்போ ஒர்க் ஆகும் நமக்கு லிஸ்ட்டு ஸ்டைல் இமேஜ் இப்போ இமேஜ் வரும் நமக்கு பாருங்கள் வந்துடுச்சா இமேஜ் பட் எனக்கு இமேஜ் வேறு எதுவும் கிடைக்கல அதனால் இதே கொடுத்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நல்ல இமேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க ஓகேவா பார்க்க நல்லாயிருக்கும் ஓகே அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் ஒன்று இருக்கும் ஓகேவா இது எப்படி இருக்குன்னா டிஃபால்ட்டாகவே அவுட் சைடில் தான் இருக்கும் ஓகேவா உதாரணத்துக்கு லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் டைப் ஸ்டைல் பொசிஷன் ஓகேவா பொசிஷனில் போயிட்டு அவுட் சைட் கொடுக்குறேன் நீங்கள் எப்பயும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு சேஞ்சஸும் இருக்காது ஓகேவா பாருங்கள் அதே மாதிரி தானே இருக்குது ஒரு சேஞ்சஸுமே இல்லை முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஆனால் பட் நான் இதில் அப்படியே இதை கமெண்ட் அவுட் பண்ணுறேன் சாரி இதை கமெண்ட் அவுட் பண்ணிட்டேனா ஓகே சரி இப்போ காட்டுறேன் இப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு காமிச்சேன் கமெண்ட் அவுட் இப்போ பண்ணாமல் காட்டுறேன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஓகே இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிட்டு நான் கீழே போடுறேன் கீழே என்ன கொடுக்குறேன்னா இன்சைடு ஒன்று இருக்கும் ஓகேவா டிஃபால்ட்டாக அவுட் சைடில் இருக்கும் பட் நான் இன்சைட் கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி எனக்கு கிடைக்கும் ஓகேவா இன்சைடு இப்போ கொடுத்துட்டேன் இன்சைட் கொடுத்தோன்னே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ் கிடச்சிருக்கேன் எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல இது என்ன இதில் வேலை செய்யணும் இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு ஸ்பேசஸ் கிடைக்கும் ஓகேவா ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகேவா ஓகே இது சி வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் ஓகேவா ஆனால் நான் தடவை செக் வேணால் பண்ணிக்கலாம் பாருங்கள் சி வந்து ஓஎல்னா ஆர்டர்ட் லிஸ்ட்டு ஓகே இப்போ அவுட்புட் போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் இருந்துச்சுங்க புரியுதா இந்த 1 2 3 இருக்குல்ல இது ஃபுல்லாகவுமே லெஃப்ட் சைடில் இருந்துச்சு இப்போ நான் கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் உங்களுக்கு இதை கமெண்ட் அவுட் பண்ணுறேன் அது கமெண்ட் அவுட் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு 1 2 3 சேமாக இங்கே ஆர்டராக இருக்குது அப்படி லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போகுது நல்லா நான் வச்சுக்கோங்க லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகுது கமெண்ட் அவுட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க அப்படியே ஆப்போசிட் ஆச்சு ரைட்லேருந்து லெஃப்ட் போகுது பார்த்தீங்களா 1 1 2 1 2 3 ஓகேவா இதை தான் சொல்ல வரேன் இது வந்து அவுட் சைட் டிஃபால்ட்டாக இருக்கும் நம்ம இன்சைட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஆகிடும் ஓகேவா இன்சைட் கொடுத்தா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் அதான் சாரி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகும் இன்சைட் கொடுக்கும்போது ஓகேவா இப்போ நான் கொடுக்குறேன் திரும்பி கமெண்ட் அவுட் எடுத்து விட்றேன் ஓகே இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள் போயிடுச்சா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகுது ஓகே நம்ம இதை ரியல் டைமில் எப்படி நம்ம பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா ஓகே நான் அதை ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிடுறேன் ஒரே ஒரு யூஎல் டேக் வச்சுக்கிறேன் ஒரே ஒரு ஓஎல் டேக் வச்சுக்கிறேன் ஓகேவா மீதி எல்லாமே நான் டெலிட் பண்ணிடுறேன் ஓகேவா ஏன்னா அது ரியல் டைமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது இல்லாமல் இது வந்து ஓகே நம்ம கிளாஸ் தேவையில்லை நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிப்போம் அதில் ஸ்டைல்ஸை ரிமூவ் பண்ணிப்போம் ஸ்டைல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன கொடுப்போம்னா இப்போ உதாரணம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஃபஸ்ட்டு வந்து யூஎல் டேக் இருக்குது ஓகேவா முதல்ல யூஎல் டேக் நம்ம டிசைன் பண்ணுவோம் யூஎல் டேக்கில் பேக்ரவுண்ட் கலரில் போயிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு கலர் இப்போ இந்த கலரை வச்சுப்போம் ஓகேவா இந்த கலர் வச்சுக்கிட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா பேடிங் ஒரு 20 பிக்சல் வச்சுப்போம் ஓகேவா 20 பிக்சல் ஓகே இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா 20 பிக்சல் பேடிங் வந்ததுனால உங்களுக்கு ஸ்பேசஸ் கிடச்சிருக்கு ஓகேவா டாப் 4 பக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பேசஸ் ஈவனாக கிடைக்கும் ஓகே பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ ஆகிடுச்சு ஓகே இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது யூஎல் ஸ்பேஸு எல்ஐ இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் சில பேருக்கு இருக்கும் யூஎல் எல்ஐ இது ரெண்டுமே கொடுத்தனா இந்த ரெண்டு டேக்குக்கும் அஃபெக்ட் ஆகுமா கேட்டால் கிடையாது எப்படின்னா நீங்கள் கமா கொடுத்தீங்கன்னா இதுக்கும் அஃபெக்ட் ஆகும் இங்கே எழுதுறது உதாரணத்துக்கு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன்னு வைங்களேன் யூஎல் டேக்குக்கும் அஃபெக்ட் ஆகும் எல்ஐ டேக்குக்கும் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா கம்மா கொடுத்துருக்கேன் பட் நான் கம்மா கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா சிஎஸ்எஸ் வந்து இதுக்குள்ளார இருக்க யூஎல் டேக்குள்ளார இருக்க எல்ஐ டேக்கில் மட்டும் அஃபெக்ட் ஆகுப்பா இந்த பேக்ரவுண்ட் கலர் உதாரணம் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா அப்படின்னா யூஎல் டேக் அஃபெக்ட் ஆகாது ஓகேவா அதுதான் நான் சொல்ல வரேன் நான் ஓகே இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்குறேன் பேக்ரவுண்ட் கலர் வந்து நார்மலாக இந்த மாதிரி வச்சுப்போம் இதுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதுதான் சொல்ல வரேன் நான் ஓகே இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது கலர் நம்ம டெக்ஸ்ட் கலர் ஒன்று கொடுப்போம் இல்லையா ஓகேவா டெக்ஸ்ட் கலரில் வந்து என்ன வைக்கலாம் ஒரு ஓகே நார்மல் நம்ம ப்ளூ வைப்போம் பட் கலர் செட் ஆகலாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே இதோட அப்படியே நம்ம அவுட்புட் பார்க்கலாம் பார்த்தீங்களா ஒரு நல்லா இருக்கா ஒரு டிசைன் மாதிரி பட் டெக்ஸ்ட் கலர் மட்டும் என்ன வைக்கலாம் ரெட் கலரும் நான் வச்சு வேணால் பார்க்கலாம் ஓகேவா பட் ஒரு ப்ளூ ஒரு ஸ்கொயர் மாதிரி நல்லா ஸ்டைலாக இருக்கா அதை நான் சொல்ல வரேன் நான் ஓகே இப்போ என்ன பண்ணால் இதை நான் ரெட்டு நல்லா சேஞ்ச் நான் பண்ணிக்கிறேன் ரெட்டாச்சும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகே ரெட் ஓகே இது முடிஞ்சிச்சு இதில் என்ன இருக்குன்னா இன்னும் மார்ஜின் வேணால் லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஸ்பேசஸ் வேணும்னு வைங்களேன் மார்ஜின் லெஃப்ட்டு கொடுத்து
ஒரு 35 பிக்சல் வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 35 இல்லை 5 பிக்சல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மார்ஜின் கொடுத்து 5 பிக்சல். நமக்கு நான் எல்லா இடத்தையும் சும்மா லெஃப்ட் சைடில் மட்டும் வேணாம். நான் நெக்ஸ்ட் டைம் வேணா அடுத்த ஓஎல் டேக் வேணால் உங்களுக்கு வேணால் சொல்லித்தரேன். உங்களுக்கு அந்த மார்ஜின் லெஃப்ட் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ மார்ஜின் 5 அந்த எல்லா இடத்துலையும் கிடச்சிச்சு. ஓகேவா? இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 5. மார்ஜின்றது வெளில தாங்க இருக்கும். பார்த்தீங்களா? இது வெளில இருக்கிற இதுதான் மார்ஜின். இது மார்ஜின். இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இதுதான் மார்ஜின். இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இதெல்லாம் பேடிங். இது 20 பிக்சல் பேடிங், 20 பிக்சல் பேடிங். இது ஃபுல்லாகவுமே மார்ஜின்றது வெளில தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்தது ஓஎல் டேக் வேணால் பார்த்துக்கலாம். ஓஎல் டேக் மேலே டிசைன் பண்ணுவோம். ஓஎல் டேக்கில் என்ன பண்ண போனால் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துப்போம். பேக்ரவுண்ட் கலர் இதில் என்ன பண்ணால் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த கலரை யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இதில் வந்து பேடிங் அதே சேம் கான்செப்ட் தான். அப்படியே பேடிங் அப்படியே காப்பி பண்ணிப்போம். பேடிங் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ண போனால் இது ஓஎல் டேக் முடிஞ்சிச்சு. ஓஎல் டேக் ஓகே, பார்க்க ஓரளவு ஓகே, சுமாராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணோம்னா OLLI. ஓகேவா? OL ஸ்பேஸ் LI. OLக்குள்ளார இருக்க LI டேகை மட்டும் நான் ஸ்டைல் பண்ணுறேன். அதுதான் சொல்ல வரேன். அதே சேம் கான்செப்ட் தான். ஓகே, இதில் பேக்ரவுண்ட் கலர் முதல்ல கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கலரில் இந்த கலருக்கு லைட்டாக நான் கொடுக்கணும். ஓகேவா? இந்த கலர் இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் நான் இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த கலர் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கொடுத்தா தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்ல வரேன். இந்த கலர் இங்கே இருக்கா, நான் ஒரு இங்கே கொடுத்துப்போம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால சொல்ல வரேன். ஓகே, ஓரளவு மேட்ச் ஆகுதா? நமக்கு அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து வேறு என்ன பண்ண போகிறோன்னா, பேக்ரவுண்ட் கலர் இதில் வந்து பேடிங் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் ஒரு 5 பிக்சல் கொடுத்துப்போம். 5 பிக்சல் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. இந்த பேடிங் கிடைக்கும். ஓகேவா? கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. ஓகே, நான் ஜூமிங்காக காமிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு பெருசாக இருக்குது. ஓகேவா? பாருங்க, நான் ஜூம் இல்லாமல் காமிச்சேன் அந்த மாதிரி இருக்கும். நான் ஜூமிங்கோட காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு, உங்களுக்கு அதேமாதிரி டெக்ஸ்ட் தெரியணுமே சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணிக்கிறேன் 400%. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன ஆட் பண்ணலாம்? கலர் இன்னும் ஆட் பண்ணல. நம்ம இதுக்கு கலர் என்ன நல்லாயிருக்கும்? ஓகே, இது வேணால் வச்சுப்போம். ஒரு ஆரஞ்சு கலர். பட் என் கண்ணுக்கு தெரியல. பட் வேறு கலர் தான் வைப்போம். நம்ம வேறு கலர் நம்ம பிளாக்கே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, பிளாக்கே வேணா இருக்கட்டும். டிஃபால்ட்டாக பிளாக் தான் இருக்கும். பிளாக்கே நமக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் பிளாக்கே இருந்துட்டு போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்ஜின். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இதில் வந்து லெஃப்ட் மார்ஜின் வேணுமா வச்சுக்கலாம். ஓகேவா? இது லெஃப்ட் மார்ஜின் பார்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? லெஃப்ட் மார்ஜின் 35 பிக்சல். ஓகே, பாருங்கள், நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்டைல், இது ஒரு ஸ்டைல். ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா மார்ஜின் ஒன்று கொடுத்துருக்கோம். மார்ஜின் கொடுத்ததுனால LI டேக்கில் கொடுத்துருக்கோம். UL டேக்குள்ளே இருக்க LI டேக்கில் மட்டும் மார்ஜின் கொடுத்துருக்கோம். அதனால தான் மார்ஜின் கிடச்சிருக்கு நமக்கு. பாருங்க, UL டேக்குள்ளே இருக்க LI டேக்கில் மட்டும் மார்ஜின் 5 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு மார்ஜின் கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு மார்ஜின் மேலேயும் கிடைக்கும், லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம் 4 இடத்துல நமக்கு மார்ஜின் கிடைக்கும். ஓகேவா? பாருங்கள், இந்த கேப் ஏன் கிடைக்குதுன்னா மார்ஜின் கொடுத்ததுனால தான் கிடைக்குது நமக்கு. பட் இந்த இடத்துல நம்ம வந்து OLLI டேக்கில் நம்ம மார்ஜின் வந்து லெஃப்ட் சைடில் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதனால் நமக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த இடத்துல மட்டும் ஸ்பேசஸ் வந்துருக்கு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு. தேங்க்யூ காய்ஸ்.